தெரியாம வாய விட்டுட்டமே. சொல்லுடா, கேக்குறாங்கல்ல அம்மா. சொல்லுடா ராசா, எவடாவ என் பேரங்கிட்ட வம்பிழுத்தது? பாட்டி நீ வேறையா, பேசாம இரு. எந்த நடிச்சிருக்கிடாவ? இங்க வரு, என் பேர் என்ன சேரும் ஜெகதியும் ஆக்கி விட்டுருக்கா. யாராவ? சொல்லுடா. இங்கேருமா, உன் மகன் யார்கிட்டயே போய் வசமா நல்லா வம்பிழுத்துட்டு வந்திருக்கியா, என்னன்னு கேளு. ஏ அஸ்வினி, என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏ குடிச்சாத்தான், பேசாம இருக்க மாட்டேன். இப்ப எதுக்கு அந்த பிள்ளைய பத்தி நீ வந்துகிட்டு இருக்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்றியா? அப்ப வழக்க மத்த எடுத்து சாத்தவா? யார்கிட்டடா வம்பிழுத்துட்டு வந்த? நான் யார்கிட்டயும் வம்பிழுக்கலமா, அந்த புள்ளதான். அதுதான் எந்த புள்ளன்னு நான் கேக்குறேன். பண்ணையாரு மகன்னு கேள்விப்பட்டேன். என்னடா சொல்ற படுபாவி பையலே? பண்ணையார் மகத்தைய போய் வம்பிழுத்துட்டு வந்த? அம்மா நான் ஒன்னும் செய்யலமா. நீ என்ன செஞ்சிருப்பான்னு எனக்கு தெரியும்டா. நீ ஏடா உடம்ப பண்ண போய் தான் அந்த அக்கா உங்ககிட்ட கோவப்பட்டு இப்படி எல்லாம் நடந்திருக்கு. ஏ என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? எதுக்குடி இப்படி ஆத்தால மகனும் போட்டு என் பேரனை திட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ அத்தை, உங்களுக்கு அந்த கிழவிய பத்தி தெரியுமா தெரியாதா? ஒண்ணு நாளே உரண்டெடுக்கும். நீ பாரு, பேத்திக்கிட்ட சண்டை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், ஊரையே ரெண்டாக்கிவிடும். என்னதாண்டா பண்ணி தொலைச்ச? ஏம்மா, அந்த பிள்ளை வரப்புல வலி விடலன்னு என்ன தள்ளி விட பாத்துச்சு. அதுக்கு அதான் நான் விழுந்த வேட்டியெல்லாம் கரையாகி போயிருமேன்னு அந்த பிள்ளைய தள்ளி விட்டுட்டேன். எடுவட்ட வேலை, உனக்கு இதெல்லாம் தேவையா? பட் ஓரமா ஒதுங்கி நின்றா அந்த பிளாட்டுக்கு போயிடும். எதுக்குடா இப்படி பண்ணிட்டு வர்ற? ஏம்மா, ஒதுங்கி நிக்க இடமே இல்ல. நான் போய் எங்கிட்ட ஒதுங்கி நிக்கிறது? எங்கிட்ட வயக்காரன் இங்க விட்டு வாக்கா, நான் போய் எங்கிட்ட ஒதுங்கி நிக்கிறது? சும்மாவே அந்த கலை வந்து சாமி ஆடும். நீ பாரு என்னென்ன நடக்க போகுது. நீ எவடி வருவா, எவ வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இந்த வடிவுக்கு ஒண்ணும் சலச்சவ இந்த செல்லத்தாய் இல்ல. அத்தை நீங்க வேறயா? பேசாம இருங்க, எதனாலும் நான் பேசிக்கிறேன். அடியே செல்லத்தாயே, வாடி வெளியே. இங்க கிளவி வந்துட்டா, நீ அடமன வெளுத்து வாங்க போகுது. ஏன்டா இப்படி பண்ணி தலையற? சும்மாவே இருக்க மாட்டியா? அம்மா நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? அதுதான் ஏதோ பட்டணத்துல படிச்ச பொண்ணு, உனக்கு கொஞ்ச நாள் கூறுவாடு இருக்கா? பட்டணத்துல படிச்சா என்ன பெரிய கொம்பா முளைச்சிருக்கு? அடியே என்னங்கடி வீட்டுக்குள்ள என்ன ஒளிஞ்சிட்டு கிடக்கீங்களா? வாங்கடி வெளியே. வாரண்டி வடிவே, உன்னை முடிவாக்கல என் பேர் செல்லத்தாய் இல்லடி. ஐயோ அத்தை, நீங்க வேற சண்டைக்கு போகாதீங்க, எதனாலும் நான் பேசிக்கிறேன். அடிப்போடி வேலையத்தவளே. அடியே வாங்கடி, எடுவட்ட சிரிக்கலாம். வீட்டுக்குள்ள என்ன முட்டை அடிடுறீங்க? காது ஏக்கல கேட்கலையாடி? இல்ல காது ஏட்ட வீட்டுக்குள்ள கமுக்கமா இருக்கீங்களா? அப்பத்தா, ஏன் இப்படி என் மானத்தை வாங்குற நீ? சும்மா இரடி லூசு பையன் அவளே. நான் தான் சொன்னேன்ல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு, அப்புறம் ஏன் இங்க வந்து நின்று வம்பளத்துக்கிட்டு இருக்க? இப்ப நீ வர்றியா வரலையா? உன்னை விட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிருவேன் பத்துக்க. போடி எடுவட்ட பையன் அவளே, எனக்கு என்ன வீட்டுக்கு வர வழி தெரியாது? யார் அப்பத்தா, தேவையில்லாத விஷயத்துல நீ வம்பளத்துக்கிட்டு இருக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன் நானு. என்னவா வார்த்தையெல்லாம் ரொம்ப தடிக்குது? ஏண்டி செல்லத்தாயே, உன் பேரனுக்கு என்ன திமிரு இருந்தா என் பேத்திய பிடிச்சு வாய்க்கால தள்ளி விடுவியா? உன் பேத்திய அடக்க உடக்கமா இருந்தா என் பேரை எனக்கு வாய்க்கால பிடிச்சு தள்ளி விட போறியா? ஐயோ பெரியத்தா, என்ன பெரியத்தா நீ? ஏதோ சின்ன கழுதையா அறியாம தெரியாம பண்ணி பிடிச்சு அதுக்காக இப்படி வீடு தேடியா சண்டைக்கு வருவ நீ? அப்பத்தா, இப்ப நீ வீட்டுக்கு வருவியா வரமாட்டியா? அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் பாத்துக்க. நீ எவன் கிட்ட வேணா சொல்லுடி, எனக்கு எந்த பயனுக்கும் பயம் இல்ல. அவனை பெத்தவ நானு. இங்க பூங்கொடி, உன் மையன் செஞ்ச காரியத்தை பாருடி. என் பேத்தியால பிடிச்சு வாய்க்கால தள்ளி விட்டுருக்கியா? என் பேத்தி அப்படி என்ன செஞ்சு விட்டா? ஆஹாஹா, உன் பேத்திய நப்பல லேசுப்பட்டாளா? ஐயோ கிழவி வேற. பெரியத்தா, நான் தான் சொல்றேன் இல்ல, சின்ன கழுதைங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி தப்பா போயிடும். அதுக்காக இப்படியே நீ வீடு தேடி சண்டைக்கு வருவ? ஏறி எனக்கு ஒண்ணும் உன் வீடு தேடி வந்து சண்டை இருக்கணும்னு ஆசை இல்ல. உன் மகன் பண்ண கூத்துக்கிட்ட நியாயம் கேட்க வந்திருக்கேன். என்னடி ஒடுமது? ஆஹாஹா, உன் பேத்திய நப்பல கொஞ்சம் நஞ்சமா பண்ணிருக்கா? அடே அஸ்வினி, வாடா இங்க. ஐயோ அவனை வேற கூப்பிடுறாங்களே. இவளா இந்த ராட்சசி எதுக்கு இங்க வந்தா? டேய் அண்ணா, பேசாம இரு, சும்மாவே இங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. பாத்தியா உன் பேத்தியா பண்ண கூத்த? அடியே என்னடி இது? உனத்தான வாய்க்கால தள்ளி விட்டியான்னு சொன்னேன், இப்ப நம்ம அவனும் சேரும் ஜெகதியுமா நிக்கிறியா? நீ நான் சொல்ல வந்ததை முழுசா எங்க கேட்ட? இதுக்குத்தான் நான் சொன்னேன் பேசாம வாயை மூடிக்கிட்டு இருன்னு. கேட்டியா? என்னங்கடி பேத்தியால அப்பத்தால திரு திருன்னு முழிக்கிறீங்க? அவன் என்ன தள்ளி விடாமே நானும் அவன் மேல சேரவாதி அப்பிட்டேன். சண்டைக்கு சண்டை சரியா போச்சு. இப்ப தேவையில்லாம நீ தான் வந்து இங்க நின்று வம்பளத்துக்கிட்டு இருக்க. பேசாம இருன்னு சொன்னா கேக்குறியா? இப்ப பாரு, ஊரு புறம் தெரிஞ்சு வச்சு மானம் மரியாதை அத்தனையும் வாங்கிவிட்ட. உனக்கு வாய் சும்மா இருக்கா? என்னங்கடி என் பேரை வந்து நிக்கவும் பேச்ச வைக்கானா? பாத்தியா உன் பேத்திய எப்படி சேரவாதி அள்ளி வச்சிருக்கானே? நீ இந்த ட்ரெஸ்ஸை எப்படி துவைக்கிறது? நாங்க அட கிளவி, இங்க என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு?
இப்ப இந்த ட்ரெஸ்ஸை துவைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதானே, அப்படி கேளு பாட்டி. எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்டையும் வேட்டியையும் இந்த புள்ள நாசமாக்கி பிடிச்சு. ஏண்டி அதுக்காக என் பேத்திய எப்படி உன் பேரை வாய்க்கால தள்ளி விடலாம்? மறுபடியும் முதல்ல இருந்தா யாரடி பூங்கொடி, இது மட்டும் என் மகனுக்கு தெரிஞ்சிச்சு என்ன நடக்கணும் உனக்கு தெரியும்ல? ஐயா பெரியதா, நான் தான் சொல்றேன்ல, ஏதோ சின்ன கழுதைக்கு தெரியாம பண்ணி பிடிச்சு இத போய் பெரிய ஆளு சண்டையை ஆக்குறதா? பண்ணையா இருக்குன்னு தெரிய வேண்டாம். தெரியுதுல, அந்த பையன் இருக்குல்ல, உன் மகன் கிட்ட சொல்லி வச்சுக்க, இனிமே என் பேத்தி பக்கம் வரவே கூடாது உன் மகன். இவ பெரிய அழகு ரதி, இவ பின்னாடியே நாங்க சுத்திக்கிட்டு இருக்கோம் பாரு. பத்தியடி பத்தியடி, உன் பேரனுக்கு எவ்வளவு திமிரு பேச்சுன்னு. அவன் சொல்றத என்ன தப்பு இருக்கு? அத்தை நீங்க வேறையா பேசாம இருங்க. ஆமடி, ஆவுன்னா என் வாயத்தை அடக்கு. ஜர்ரா எடுவட்ட வேலை, இன்னொரு வாட்டி என் பேத்தி பக்கம் வந்த அவ்வளவுதான் நீ. இது ஒரு மூஞ்ச பாரு, நல்லா இஞ்சி திண்ட குரங்கு கணக்கட்டா. இதுக்கப்புறம் இவகிட்ட வம்புக்கு வர போறாங்க, வம்புக்கு. இவ பேத்திதான் என்னமா ஊர்ல இல்லாத அழகு ரதி மாதிரி பேசுற ஒரு பேச்சு. எடுவட்ட சிரிக்கி ஆடி, இன்னும் ஏன் இங்கே நின்னுகிட்டு இருக்க? போ வாரேன். தென்றலக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் பூமாரி, நீ எப்படி இருக்க? அம்மா என்னைக்கு ஊர்ல இருந்து வந்தீங்க? சொல்லவே இல்ல. நேத்து தான் பூமாரி வந்தேன். வந்த மறுநாளே உங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டீங்களோ? இன்னும் கூட சண்டைக்காரி, தங்கச்சி கூட சோழி, என்னங்கடி உங்க நியாயம்? எல்லாம் அப்படித்தான். சரி சரி, இந்த வட்டம் எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? ஐயோ, உனக்கு இந்த வட்டம் ஒன்னும் வாங்கிட்டு வரலையே, மறந்துட்டேனே. என்ன தென்றலக்கா அப்படி சொல்லிவிட்ட? சாரி பூமாரி. ஆண்டி நீ என்ன ஒண்ணும் இல்லாமையா கிடக்க? என்னம்மா இருந்தாலும் தென்றலக்கா வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்குமா? என்ன நீ சிரிக்கிற? நீ கேட்ட எல்லாத்தையும் நான் இந்த வட்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிறகாட்டி வீட்டுக்கு வந்து நீ வாங்கிக்க. அப்படியா சொல்ற? ஆனா கிளவி இருக்குமே, கிளவிய நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. சரி தென்றலக்கா. ஏண்டி நீங்க நடத்துற கூத்து நல்லா இருக்குடி. அப்பத்தால நல்லா சண்டைக்கு இழுத்து விட்டுபிட்டு இப்ப பாரு, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்தே எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு ரெண்டு பேரும் கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்காளுங்க. என்ன பண்றது அத்தை? நான் சொல்லியும் கேட்க மாட்டேன்ருச்சு. கிளவி வம்புக்குன்னு சண்டைகளுக்கு வந்துருச்சு. நான் என்ன பண்ண முடியும், நீயே சொல்லு. சரிங்கடி, என்னமோ பண்ணுங்கடி. அப்படியே லூசு பேமாவளே, அங்க என்னடி நின்னு பேசிக்கிட்டு இருக்க? வாடி. ஐயோ, அப்பத்தா கூப்பிட்டுருச்சு, நான் போயிட்டு வரேன் அத்தை. இல்லாட்டி இன்னொரு வாட்டி வந்தாலும் வந்துடும். சரிதா, சாப்பிட்டு போ. சாப்பிட்டு அத்தை, நான் போயிட்டு வரேன் பூமாரி. சரி தென்றலக்கா. நல்ல உள்ளதான். என்ன செத்த நேரம் இவனுக்கு அந்த பிள்ளைக்கும் சேர மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் உன் மகன் பண்ற காரியம் அப்படி. ஆமாடி, அவனை சொல்லாட்டி உனக்கு தூக்கம் வராது. போய் ஹோம்வொர்க் எழுதுற வேலையை பாரு. ஆமா, நீ என்னையத்தான் அதட்டு. வந்தேன்னு வச்சுக்க, வழக்கம் மத்துக்கிட்ட பிஞ்சு வேறும். அப்படியே வளர்ந்தால வேலை என்னடி பண்றேன்னா? என்ன சித்தி? என்னது என்ன சித்தியா? என்னடி கேள்வி இது? மணி எத்தனையாச்சு? 5 மணி ஆக போகுது. போய் பால்காரன் போகுள்ள மாட்டை பிடிச்சிட்டு போய் பாலை கறந்துட்டு வா. சரி சித்தி. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் சொரி சித்தின்னு தான் சொல்றேன். ஒரு வேலைக்கு ஆகல. ஒண்ணு அப்பா இந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்க. போங்கிட்டே பாலை காத்துல போய் மாட்டுல பாலை கறந்துட்டு வா. நேத்து மாதிரி பாலை கறக்காம வந்த அவ்வளவுதான், கையும் காலையும் உடச்சு பட்டுருவேன். சரி சித்தி. என்ன பண்றது, நேத்து பால்காரு வெள்ளனாவே வந்துட்டு போயிட்டாரா? ஆமா, எதுக்கு எடுத்தாலும் ஒரு காரணம் சொல்லு. போ, போய் மாட்டை பிடிச்சிட்டு போ. வந்து வாச்சிருக்கு பாரு எனக்குன்னு. ஹே 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 லட்சுமி, அவகிட்ட வம்பளுக்காம போ. ஹே ஹே. என்னத்தா மலரு, மாடு ஓட்டிட்டு போறியா? ஆமா தாத்தா, பால்காரங்க வந்துட்டு போங்குல, போய் பாலை கறந்துட்டு வரணும். சரிதா. பாவம், எப்படி இருந்தா பிள்ளை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாரு. இந்த பிள்ளை பாக்கியத்துல அவங்க அத்தை கீழே கூட இறக்காது, ஒன்னா பூவா தாங்கும். இப்ப பாரு, சித்தின்னு ஒருத்திய கட்டிட்டு வந்து அவ பாடா படுத்தி எடுக்கிறான். எனக்கும் கூட பிறந்த தங்கச்சி, அவ வந்து கூட பாடா படுத்தி எடுக்கிறா பாரு, ராட்சசி. போங்க போங்க. என்ன பிள்ளை மலரு, மாடு ஓட்டிட்டு வந்தியாக்கும்? ஆமா மாமா, சித்தி தான் சொல்லிச்சு காலகாலத்துல பால்காரை வரங்குள்ள போய் பாலை கறந்துட்டு வானே, அதான் கூட்டு வந்தேன். ஐயோ, இன்னைக்கு பாரு நீ வெள்ளனா வந்துட்ட. இன்னைக்குன்னு பார்த்து பால்காரே லேட்டா தான் வருவேன்னு சொன்னாரு. ஐயோ, என்ன மாமா சொல்ற? இப்ப என்ன பண்றது? பால்கார் வர வரைக்கும் இங்கதான் இருக்கணும். என்ன மாமா இது, நான் வந்தா பால்கார் வர மாட்டேங்கிறாரு, பால்கார் வேமா வந்தா நான் வேமா வர முடியல. இதுல வீட்டுல வேற வேலை கிடக்கு, அத வேற போய் பார்க்கணும். ஏமாமா பேசாம ஒண்ணு பண்றியா? என்ன பண்ணணும்? பால்கார் வரங்குள்ள வீட்டு வேலையை நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். நீ பால்கார் வந்தா பாலை பீச்சி வை. ஐயோ, என்னத்தா சொல்ற? நான் பாலை பிச்சு வைக்கவா? அது வேற கணக்கு எனக்கு மாறி போயிடும். அதெல்லாம் மாறாது மாமா. இல்லடியாத்தா, நீ இருந்து மாட்டுல பாலை பீச்சு போ. என்ன மாமா நீ எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? உனக்காக எது வேணா பண்ணுவேன், ஆனா இதை மட்டும் பண்ண மாட்டேன். ஒரு மாடா 2 மாடா
இத்தனை மாட்டுக்கும் கணக்கு பார்க்கணும் நானே. இதுல ஓ மாடு வேறையா? ஆமா, சரியான ஆளுதான். நம்ம இங்க இருந்தா தான் நம்மள பாத்துக்கிட்டே இருக்க முடியும்னு இப்படியெல்லாம் பண்ணுது இந்த மாமா. மலரே ஒரு வார்த்தை பேசு, இப்படிக்கு பூங்காற்று. நினைச்சேன் என்கிட்டயே வா, இப்படித்தான் உன் குசும்பு கணத்தை காட்டுவேன்னு எனக்கு தெரியும். இரு உன்னை வச்சுக்கிறேன். சில குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சில குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை அல்ல வச்சுக்கோங்க. அப்படினால நாங்க பண்ற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.